சேனலில் 3 வீடியோ போட்டிருக்கோம். 3 வீடியோவுமே ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக தான் நம்ம போட்டிருக்கோம். எப்படி ப்ராஜெக்ட் பண்ணணும், அதாவது அந்த ப்ராஜெக்டில் ரெஃபரன்ஸ் எப்படி போடுவோம் அப்படின்றத போட்டிருந்தோம். அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம், ரெஃபரன்ஸ் மட்டும் நமக்கு தேவையில்லை. ஒரு ப்ராஜெக்ட் எப்படி தேடணும், ஒரு ஆர்டிக்கல் எப்படி தேடணுன்றதுக்கு ஒரு ஈஸியான வே, ஒரு டூல் யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணி சொல்கிற மாதிரி. இதில் எந்த ஒரு காப்பிரைட்ஸும் வராது, நமக்கு பிளாகரிசமும் வராது. ஏன்னா நம்ம ஆர்டிக்கல், நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கிற ஆர்டிக்கலை பற்றி தான் நம்ம போட்டிருந்தோம். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ எடுக்கிறது ஈஸியான வே இருக்குது. இப்போ ஒரு ஆர்டிக்கலே கிடச்சிருச்சு, நம்ம ஆர்டிக்கலை மேக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கலாம். ஆர்டிக்கலை மேக் பண்ணிட்டாலும் நம்ம அது எப்படி நம்ம ரீஃப்ரேஸ் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரீஃப்ரேஸ் இல்லை நம்ம கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எல்லா டைமும் நமக்கு அப்படியே கிராமர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தான். நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லைப்பா. தெரியாதவங்க என்ன சொல்கிறேன்னா, கிராமர்லி வந்து நமக்கு சரி தெரியல, இந்த கிராமரு வாஸ் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் இந்த மாதிரி டென்ஸ் இருக்குது, இந்த டென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே ஒரே ஃப்ரேஸஸில் வரணும், இல்லை நான் போட்டிருக்க வேர்டு மிஸ்டேக்காக இருக்குது, நான் ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் போட்டால் நான் கீழே காட்டுது, ரெட் கலரில் அண்டர்லைன் காட்டுது அப்படின்றவங்களுக்கு ஒரு டூல் வச்சுருக்கேன். டூலுன்றத விட இது ஒரு டூல் தான், ஏஐ டூல், இல்லை ஒரு ஆப் மாதிரி யூஸ் பண்ணலாம். பேர் கிராமர்லி. ஓகேவா, நம்ம கிராமர்லின்னு டைப் பண்ணிங்கன்னா வருது பாருங்கள், ஏ அசிஸ்டன்ட் ரைட்டிங். கிராமர்லின்றது ஒரு வெப்சைட் மாதிரி தான். ஓகேவா, இந்த வெப்சைட்டில் ஒரு ஆப்ஷன் பாருங்கள், கிராமர்லி நீங்கள் டச் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க காய்ஸ். அப்புறம் காய்ஸ், இதுதான் கிராமர்லி. இதோட லோகோ இப்படி தான் இருக்கும், ஜி வித் க்ரீன் கலரில் இருக்கும் லோகோ. இதுதான் வந்து கிராமர்லி ஃப்ரீ டூல்ஸ். இதில் கிராமர்லி என்னென்ன பண்ணணும்னா, ஒரு ஆர்டிக்கலை ரீஃப்ரெஷ் பண்ணி, நீங்கள் ஒரு ஆர்டிக்கலை கொடுத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு குரூப் ஆஃப் லைன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோன்னா அதில் வந்து குறிப்பிட்ட வேர்டு கிராமர் எனக்கு டென்ஸ் மாறணும்னா நீங்கள் கிராமர்லி டச் பண்ணால் டென்ஸ் மாறும். அப்படி இல்லை எனக்கு அதில் பிளாகரிசம், நான் இது முடிச்சிட்டேன், நான் பிளாகரிசம் செக் பண்ணேன். பிளாகரிசம்ன்றது ஒரு கருத்து திருட்டுன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு ஆர்டிக்கில் இருந்து அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணோன்னா அது பிளாகரிசம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது பிளாகரிசம் 10% தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் நம்ம ஆர்டிக்கிளை வேறு எந்த ஒரு ஜேர்னல்லையும் எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் இப்போ இருக்க ஒரே பிரச்சனை. அதுக்கு தான் நம்ம கிராமர்லின்ற மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம். பிளாகரிசம் செக் பண்ணுறதுக்கு, கிராமர் செக் பண்ணுறதுக்கு, வேர்டு கரெக்டாகான்னு செக் பண்ணுறது. கிராமரில் 2 இருக்குது டவுன்லோடபிள். ஒன்று டைரெக்டாக நம்ம இது பார்த்தோம் தெரியுமா, Zotero எப்படி கனெக்டர் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுறது, இன்னொன்று ஆப் மாதிரி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிது, அப்ளிகேஷன் மாதிரி. அதேமாதிரி கிராமரி இன்ஸ்டாலும் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நம்ம வேர்டு டாக்குமெண்ட்டுக்கு தெரியுமா, வேர்ட் டாக்குமெண்ட், அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம் கனெக்டர் மாதிரி. இப்போ நான் சொல்கிறேன் எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போய் பார்ப்போம். ஓகேவா, வாங்க. இந்த லிங்க்கை டச் பண்ணி நான் உள்ளே வந்துட்டேன். நீங்கள் சைன்இன் பண்ணி, இப்போ சைன் அப் இட் ஃப்ரீ. ஓகேவா, நீங்கள் கூகுள் சைன்இட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை புதுசாக ஒரு இதையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இப்போ வந்து கூகுள் சைன்இன்னே பண்ணுறேன். கூகுள் சைனிங்கில் இப்போ என்னோடய இமெயில் ஐடி கொடுத்து நான் சைன்இன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், இப்போ என்னோடய இமெயில் ஐடி கொடுத்து நான் சைன்இன் பண்ணியிருக்கேன். சைன்இன் ஃப்ரீ தான். நமக்கு இது வந்து என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டு இதில் அப்லோட் பண்ணிக்கூடும். இதில் அதாவது ஒரு கிராமர் மிஸ்டேக் இருக்கா அப்படின்ட்டு. இது வெப்சைட்டில் பண்ணுறது. ஓகேவா, ஃபஸ்ட்டு இது வெப்சைட்டில் பண்ணுறதை நான் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணணும், என்னென்ன ஆப்ஸ் இருக்குது, நான் அந்த ஆப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம எப்படி நார்மலாக யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறேன். டாக்குமெண்ட் டச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, டாக்குமெண்ட் டச் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்க கைஸ். இந்த மாதிரி ஓப்பன் ஆனோடனே இங்கே டைப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ வெண்ட் த டெம்பிள் அப்படின்னு இப்போ சிம்பிளாக ஒரு இது அடிக்கிறேன்னா நீங்கள் என்ட்ரு கொடுத்து, ஓகேவா, இப்போது இது டாக்குமெண்ட் சும்மா நான் இது பண்ணுறேன். இல்லை நீங்கள் அட்டாச் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஓகே இப்போ நான் நியூ டாக்குமெண்ட் கொடுத்தல இந்த இடத்துல டைப் பண்ணி ஒரு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது நம்ம ஒரு விஷயத்தை டைப் பண்ணுறோன்னா டைப் பண்ணி அதுக்கான, இப்போ நான் இப்போ ஐ வெண்ட் டெம்பிள் டைப் பண்ண பார்த்தீங்களா கைஸ், ஐ வெண்ட் டு டெம்பிள். இப்போ நான் அடிச்சிருக்கு தப்பு தான், அது என்ன தப்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கன்னா இதில் ஏஐ சேட் பண்ணிக்கலாம், ஏஐ கூட சேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இந்த பாருங்கள் டூ கரெக்ட்னஸ், இதில் 2 கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லுது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஒன்று ஸ்பெல்லிங்கு இன்னுங்க பாருங்கள், ஐ கேபிட்டலில் வரணும், தி வெண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் கிராமர் அண்டு டெம்பிள் அப்படி. இப்போ நான் ஃபிக்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் மிஸ்டேக் கொடுத்து அக்செப்ட் கொடுத்தேன்னா அக்செப்ட் பண்ணோன்னே இங்கே இடத்துல வந்துடும். இப்போ இதுக்கான மிஸ்டேக் கரெக்டர் ஆர்டிகல்ஸ். இப்போ பாருங்கள், இதுதான் கிராமர்லியோட ஒரு முக்கியமான பாயிண்ட்டே. கிராமரை பர்ஃபெக்டாக நமக்கு இது பண்ணி கொடுத்துரும். இதில் என்னென்ன இருக்குன்னு ஏஐ சேட் பண்ணிக்கலாம், கிராமர்லி இது பண்ணிக்கலாம், ஃபீடர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏஐ டிடெக்டர் இருக்குது, ஏஐ ரீரைட்டர் இருக்குது, ஏஐ ஹியூமன் தான் பண்ணானா, பேராப்ரேசஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, இது எல்லாமே ஏஐயில் கிராமரியில் வரும். இது நீங்கள் வந்து ஃப்ரீ இது ஆக்சஸில் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃப்ரீ ஆக்சஸில் யூஸ் பண்ணும்போது பார்ட்டிகுலர் லிமிட் இருக்கும். ஓகேவா? இதுவே நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பேசிக்னாலே ஃப்ரீ பிளான் டு என்ட்ரி த லெவல் ரைட்டிங் சப்போர்ட். ஓகேவா? அது பிரச்சனை இல்லை. இதுவே நீங்கள் +SOL என்டர்பிரைஸை போடுறதா இருந்தால் அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி தான் ஆகும். ஓகேவா? எல்லாத்துக்குமே உங்கள் ஆக்சஸ் ஒன்று, ஆனால் லிமிட் இருக்கும். அதுதான் இப்போ நம்மளோட ஒரே இது. ஓகேவா காய்ஸ்? இப்போது நம்ம காமிச்சது வந்து டாக்குமெண்ட். இது வந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணி டைப் பண்ணுறது. இல்லை நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அப்லோட் கொடுத்துட்டு இந்த பாருங்கள். சரிங்க காய்ஸ், நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிக்கல் அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். காய்ஸ் இங்கே பாருங்கள், டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடுச்சா? அப்லோட் ஆகிட்டுருக்கு டாக்குமெண்ட்டு. காய்ஸ் இப்போ நம்ம அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டோம் பாருங்கள். சரி, டைப் பண்ணது தான். பட் இங்கே பாருங்கள், அதுலேயே நம்மளோட 100க்கும் எவ்வளோ குவாலிட்டி ஏன் நான் ரைட் பண்ணியிருக்கேன்றது காட்டு. 65 தான் 100க்கே எனக்கு 65 ஸ்கோர் தான் கொடுத்துருக்கு. இதில் நான் எத்தனை கரெக்ட் பண்ணணும், எவ்வளோ கிளாரிட்டி கொடுக்கணுன்றது காட்டு. இப்போ நான் கரெக்ட்னஸ் கொடுத்தேன்னு வச்சுங்களா, ஃபிக்ஸ். இங்கே பாருங்கள், இதில் எதை நான் கரெக்ட் பண்ணணும், மொத்தம் லெவல் மிஸ்டேக் இருக்குது. அதில் நான் கிளாரிட்டி அண்ட் அக்யூரசி எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணால் 15 இம்ப்ரூவ் பண்ணும். இது எல்லாத்தையுமே அது சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். சர்ச் பண்ணி இப்போ நான் ஃபிக்ஸ் இந்த கிரிட்டிக்கல் இது கொடுத்துட்டுனா, இப்போ நாங்கள் போகும்போது ஒவ்வொரு இடமும் இந்த ரெட் கலரில் நான் டச் பண்ணும்போது எனக்கு என்ன மாற்றணும், சென்டருக்கான ஸ்பெல்லிங் மாற்றணும். இப்போ இதில் வந்து கிராமரிக்கல் மிஸ்டேக் பாருங்கள். இந்த லைன் இந்த டாட்லேருந்து டாட் வரைக்கும் கிராமரிக்கில் இந்த டிட் நாட் வரக்கூடாது. டிட் நாட் நோ, அதுக்கு பதிலாக வேர் அவேர் ஹாஃப் ஆஃப் த ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி மாற்றிக்கலாம் நீங்கள் அப்படின்ற ஒரு வேர்ட்ஸை நமக்கு கொடுக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கிராமட்டிக்கலாகவும் பார்க்கும். அதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுக்கும். அதாவது நம்ம எதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுக்கும். இப்போ நான் இதை கொடுக்கும்போது அக்ரி ஆகிடுச்சுன்னா இது போயிடும். இதில் எவ்வளோ கிரிட்டிக்கல்னால் பாருங்கள், லெவல் 15 அப்படியே ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டே வரும். ஓகேவா? இது வந்து வெப்சைட்டில் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நம்ம வெப்சைட்டில் எப்படி எப்படி பண்ணணும்னு இப்போ நம்ம காமிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்தது நான் எப்படி அதை டவுன்லோட் பண்ணணும், நான் இன்னொரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு சின்ன வீடியோ மாதிரி ஒன்று போடுறேன். ஓகே காய்ஸ், இது வெப்சைட்டில் கிராமரில் எப்படி யூஸ் பண்ணணும், கிராமரில் என்னென்ன யூஸஸ் இருக்குது, கிராமர்லி ஏன் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். கிராமர்லி ஏன் மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும்னா, ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாலும் அதுக்கான கிராமர் மிஸ்டேக் சின்ன சின்ன விஷயத்தால் தான் ஆர்டிக்கல் ஜேர்னலில் சீக்கிரமாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த விஷயத்த நமக்கு இந்த ஏஐ வேர்ல்டில் அதை ஈஸியாக நம்ம எது க்யூர் பண்ண முடியும், இந்த மாதிரி யூஸ் பண்ணி க்யூர் பண்ணிக்கலாம். இதனால் எந்த ஒரு பிளாகரிசமும் வராது. பிளாகரிசம் செக்கரையும் நான் சொல்கிறேன். இப்போது